செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை அன்று இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 குருபகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார். அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் 1, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு செல்கிறார். அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த குரு பேச்சின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி நண்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த குருபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வந்து உங்கள் ராசியை சிறப்பு பார்வையாக பார்வையிட வருகிறார். இதுவரை இருந்த ஜென்மசனியும் இப்போது விலகிவிட்டது. உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே இந்த குரு பேச்சு ஒரு யோகமான பேச்சியாக இருக்கிறது. இந்த குருபான் தனாதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருவதன் மூலமாக நல்ல தனப்பிராப்தி கிடைக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி 5ஆம் இடத்தில் வருவதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில்துறையை நல்ல விருத்தியையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதாவது கும்பராசியை பிறந்து பல வருடங்களாக, கடந்த 5 வருடங்களாக ஏழரசின் காரணமாக திருமணம் நடக்காமல் இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் உங்கள் ராசியை விட்டு சனி முடிந்ததினாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை சிறப்பு பார்வை இருப்பதனாலும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கு கூட எவ்வளவு வயது ஆக இருந்தாலும் சரி இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். மருத்துவ செலவு இல்லாமலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தொழில் முயற்சி செய்பவர்களுக்கும் எக்ஸ்போர்ட் தொழில் முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்பும் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சம்பள உயர்வும் கிடைக்கும். தொழில்துறையை விருத்தி செய்வதற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் செய்யலாம். சகலத்திலும் தொழில் விருத்தி ஆகும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அவர்கள் தனியாக படித்தாலும் சரி கூட்டாக படித்தாலும் சரி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கும்பராசியிலே பிறந்து நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று எந்த விதமான செலவு இல்லாமலேயே மருத்துவர் ஆகக்கூடிய படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. உயர்கல்வி படிக்கின்ற விரும்புகின்ற மாணவர்களுக்கும் உயர்கல்வி வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிடுபவர்களாக இருந்தாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள். முக்கியமாக கரும்பு விவசாயிகள், மஞ்சள் விவசாயிகள், பழ விவசாயிகள், எண்ணெய் வித்துக்களை பயிரிடுகின்ற விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைந்து அருகில் இருக்கின்ற விவசாய நிலங்களையும் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல மகசூலையும் லாபத்தையும் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கிறது. நீங்கள் எந்த அணியில் இருக்கின்றோ அந்த அணியிலே நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்களுடைய மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கலைஞர்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நல்ல பெயரையும் புகழையும் பெறுவார்கள். அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கலைஞர்களுக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கிறது.
பெண்களுக்கு நினைத்த காரியத்தெல்லாம் சாதித்துக் கொள்வீர்கள், நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள். கருவுற்ற தாய்மார்கள் நல்ல நேரத்திலே குழந்தைகள் பிறந்து சந்தோஷத்தை அடைவார்கள். வீடு மனை இதுவரை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வீடு மனை வாங்கிய புதிய வீட்டுக்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கும்பராசியை பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தில் குருபான் செல்வதன் மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் லாபஸ்தானத்தை குருபான் பார்வையிடுகிறார். எந்த தொழில் செய்பாடாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள். மேலும் சகோதர வழியிலும் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசி கூடைய பார்வையிடுகிறது. இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். எல்லா வகையிலும் மேன்மையை பெறுவீர்கள். கும்பராசியிலே பிறந்தவர்கள் மேலும் மேன்மையை பெற வேண்டும் என்பதற்காக கும்பராசியிலே பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை மாமல்லபுரம் சென்று அங்கே திருக்கடன் மல்லை என்ற சைன பெருமாளை, ஸ்தல சைன பெருமாள் கோயில், அங்கே சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டியது மிகவும் சிறப்பானது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதற்கு தேவதையாக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அதுவும் முக்கியமாக மாசி சதயம் என்பது மிக மிக சிறப்பானது. மாசி மாதம் வருகின்ற சதயம், அந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் நட்சத்திரம் அன்றே சுசீந்திரம் அல்லது சோளிங்கர் அல்லது நாமக்கல் இந்த 3 ஊரில் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதிலே சுசீந்திரம் சென்று அங்கே ஆஞ்சநேயரை வணங்கினால் நல்ல ஞானம் கல்வி ஏற்படும். சோளிங்கர் சென்று அங்கே ஆஞ்சநேயரை வணங்கினால் மனதில் இருக்கிற பயமெல்லாம் போகும், நல்ல வெற்றி கிடைக்கும். நாமக்கல் இருக்கின்ற ஆஞ்சநேயரை வணங்கினால் தொழில்துறையில் விருத்தி ஏற்படும், நல்ல ஞானமும் முன்னேற்றம் ஏற்படும். ஆக சதயத்தில் பிறந்தவர்கள் இந்த 3 கோயில்களை உங்களுக்கு விருப்பமான கோயிலை தேர்ந்தெடுத்து அங்கே சென்று வருவது மிகவும் சிறப்பானது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை அவசியம் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று விட்டு வந்து அங்கே உண்டியல் இருக்கின்ற இடம்தான் குபேரன் இருக்கின்ற இடம், உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதை குபேரன். ஆகவே உண்டியலுக்கு பணம் போட்டு அதை வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக சகல விதத்திலும் கும்பராசி நன்மைகளை அடைந்து 85% நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.